கோவை மேல் வியாஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். லக்ஷ்மி மில்ஸ் இந்த ஒரு பேர் நம்ம கோயம்புத்தூர்ல எவ்ளோ ஃபேமஸ்ன்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ் பீப்பிள் நம்ம இந்தியாவ ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸையும் அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் கம்பெனிய 1910ஆம் வருடம் திரு ஜி. குப்புசாமி நாயுடு அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் லக்ஷ்மி மில்ஸ். இன்னைக்கும் லக்ஷ்மி மில்ஸ் 100 ஆண்டுகள கடந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம கோயம்புத்தூருடைய ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு அப்படின்னா, அதுக்கு விதை போட்டவர் திரு ஜி. குப்புசாமி நாயுடு அவர்கள். இவரை பத்தி தான் இன்னைக்கு பார்த்து இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த மெடிக்கல் ஃபீல்டுல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுடைய பங்களிப்பும் அவசியம் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்றதுக்கான எண்ணத்தை உருவாக்கியவரும் இவர்தான். லக்ஷ்மி மில்ஸ் அவரோட காலத்துல அவர் கண் முன்னாடி உருவான ஒரு விஷயம். ஆனா இந்த ஜி. குப்புசுவாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அவரோட காலத்துக்கு அப்புறமா அவர் புதல்வர்கள்னால என்னோட அப்பாவோட கனவு நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல். அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜிஸ் ஓட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல சவுத் இந்தியாலேயே முக்கியமான மருத்துவ சேவை மையமா இருக்கு. அப்படிப்பட்ட ஜி. குப்புசுவாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டலுடைய 73ஆம் ஆண்டு நிறுவன தின விழா ஜூன் 28 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலோட தொலைநோக்கு பார்வையும் மருத்துவ சேவைகளும் மக்கள் மேல இவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையும் பார்த்து கோவை மேல் நாங்க ரொம்பவே பெருமைப்படுறோம்.